மும்மொழி கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது தான் பேசிய நேரலையை துண்டித்தது சட்டப்பேரவை மாண்புக்கு உகந்ததல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்கப்படும் என்ற மத்திய அரசின் செயலுக்கு பதில் சொல்லும் விதமாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது என்றார். இதுவும் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுகிறது. நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது. அதனுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள், இடம்பெற்ற பேச்சுகள், அவை குறிப்பில் நீக்கப்படாத பேச்சுகள் வெட்டி துண்டாக எடுத்து விடுகிறார்கள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வீடியோ ஆடியோவுடன் கூடிய அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை, எனக்கும் தருவதில்லை. இது சட்டமன்ற மாண்புக்கு ஏற்புடையதல்ல. இதை நாளை மாண்புக்கு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று சொல்ல இருக்கிறேன். பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு 7 கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது. அரசியல் கட்சி எல்லாருக்குமே நேரலை கொடுத்தாங்க. மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது வேல்முருகன் உங்களை மட்டும் கட் பண்ணிருக்காங்க. என்னவா இருக்கும் நினைக்கிறேன். நான் பேரவை உள்ள இருந்தேன். என்னுடைய பேச்சை மட்டும் நேரலையில் தொடர்ச்சியாக அது துண்டிக்கப்படுகின்ற என்கிற செய்தியை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வருகிறது. காரணம், நான் உள்ளே அவையில் அமர்ந்து பேசுகின்ற போது அது படம் பிடிக்கப்படுகிறது. ஏன் நேரடியாக மற்ற தொலைக்காட்சிகளுக்கு அந்த லிங்க் தரப்படவில்லை என்பதை நான் அறிவேன்.